ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு செப்டம்பர் 11 நீ நான் காதல் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ராகவ் வந்து ஸ்டொமக் அப்செட் ஆகி உட்காந்துருக்கிறாருல. அப்போ அபி கேட்குறாங்க என்னாச்சுன்னொடனே, நீ ஒரு ஸ்வீட் கொடுத்தல அதனால தானோடனே. இப்போ அபி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பாட்டுக்கு சிவனேன்னு தானே உட்காந்துருக்கிறேன், இல்லை முருகன் தானே உட்காந்துருக்கிறேன், நீங்கள் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி பேதி மாத்திரை கலக்கிற ஐடியாவெல்லாம் எனக்கு சொல்லி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருங்க நான் போய் எதனாச்சும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன் சொல்லிட்டு அபி வெளியில வராங்க. ஆனா ராகவுக்கு வந்து ரொம்ப இதாயிட்டே இருக்குது. அவருக்கு வந்து ரொம்ப அப்படியே வேர்த்து வடிஞ்சு ரொம்ப இதாயிடுறாரு. அப்போ உடனே அபி வந்து இந்த ஏசிலே எப்படி வேர்க்குது பாரு சொல்லிட்டு அவங்களோட சாரி முந்தானை வச்சு தொடச்செல்லாம் விடுறாரு. விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அபி வந்து ஜீரக தண்ணி கொடுக்குறாங்க. அவருக்கு மறுபடியும் இதாகுது. ஐயோ மறுபடியுமா, இருங்க வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் அவங்க வந்து அடுத்த மெடிசின் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்புறமா ராகவ் கொஞ்சம் ஓகே அப்படிங்கும்போது திருநீரெல்லாம் பூசி விட்டு படுத்துடுறாரு. பரவாயில்ல, ராக்கி பாய் வந்து கொஞ்சம் தூங்கிட்டாரு, கொஞ்சம் பரவாயில்ல போல. எதுக்கு குட்டி பாஸ் ஹாலில் நடந்துட்டே இருந்தார், அதை போய் கேட்போன்னு சொல்லிட்டு அபி அங்கே வந்து கேட்க வராங்க. அப்போ உடனே அணு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அது எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க, அதுதான் அபி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ராகவ் வந்து அபியை தேடி வந்துடுறாரு. பார்த்தீங்களா, நீங்கள் வந்து 4 நிமிஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே வந்துட்டான் அப்படின்னோடனே, இப்போ அபி என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ஜெயிலுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னோடனே, இப்போ ராகவ் வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோடனே அபி கேட்காங்க, என்ன இந்த மாதிரி நான் இல்லாமல் ஜெயிலருக்கு தூக்கம் வர மாட்டேங்குதா அப்படின்னோடனே, காலையில் என்ன ஆகுதுன்னா வீட்டில் எல்லாருமா உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அபி தான் எல்லாருக்குமே சாப்பாடு வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ராகவுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, நான் தான் வந்து ஜீரக தண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோடனே, இப்போ பாட்டி கேட்குறாங்க எதனால உனக்கு அந்த மாதிரி ஆச்சுடானோடனே, சும்மா நான் தந்த குலாப் ஜாம்னால தான் சொல்லி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அப்போ உடனே ராகவ் என்ன சொல்கிறேன்னா, இல்லை ஒரு சூப்பு குடிச்சேன் பாட்டி, அது சேரலை போல அப்படின்னோடனே, அப்புறம் எதுக்கு நான் தந்த ஸ்வீட்னால தான் சொல்லி அப்போ நேற்று என்னை ஏமாத்துனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராகவோட தோளில் வந்து அபி கை வச்சிருக்காங்க. அதை பார்த்தோன்னே கிருஷ்ணா அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. "அபி, நீ அவனை விட்டு தள்ளி நின்று அவன் பக்கத்தில் நிற்கிறத பார்த்தாலே எனக்கு என்னால் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இட்லியை சாப்பிட்ற சொல்லிட்டு அப்படியே பிசைஞ்சு வைக்கிறாரு. அபி பார்க்குறாங்க, என்ன இவன் சைக்கோ மாதிரி நடந்துட்டு இருக்கிறாரு, இவர் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம ராக்கி பாய் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி காட்டணும், அடுத்த ஜென்மம்னு வந்தால் கூட இவன் என்ன திருந்த மாட்டான் அப்படின்னு அபின்னு நினைக்கிறாங்க. அப்போ அபி வந்து ராகவுக்கு வந்து ஜீரக தண்ணி கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே அவருக்கு ஒரு கால் வருதுன்னு அவர் வெளியில் போயிடுறாரு. அஞ்சலி வந்து வீட்டில் எல்லாருக்காகவும் ஸ்பெஷலாக ஏதோ ஸ்வீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் வந்து கிருஷ்ணாவுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லி கொண்டு வராங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கருப்பட்டி அல்வா ரொம்ப பிடிக்கும்ல, உங்களுக்காண்டி செஞ்சேன் கொஞ்சமாக சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது, கிருஷ்ணா ஏற்கனவே இந்த டென்ஷனில் இருக்கனால வேணாங்கிறாரு. அஞ்சலி வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, எனக்காண்டி ஒரே ஒரு வாய் சாப்பிடுங்களா, உங்களுக்கு பிடிக்கும்லனோடனே, அதுதான் வேணாம் சொல்கிறேன்ல, விடுங்கிறாரு. மறுபடியும் அஞ்சலி சரி நானே ஊட்டி விடுறேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா, எனக்கு முன்னாடி பிடிக்கும் இப்போ பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக கத்திட்டு அதை தட்டிடுறாரு. ராகு ஓடி வந்து சட்டையை பிடிச்சிடுறாரு. இப்போ எல்லாரும் விடுடான்னு சொல்லி 2 பேருமே இது பண்ணுறாங்க. அதோடு என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, அஞ்சலி என்ன சொன்னாங்கன்னா, இங்கே பாரு ராகவ், உனக்கு இந்த வீட்டில் எவ்வளோ மரியாதை இருக்கோ அதே உரிமை அவருக்கும் இந்த வீட்டில் இருக்குது, நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னோடனே, அபி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைக்கா உங்கள் புருஷன் பண்ணினது தான் தப்பு, அவர் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னோடனே, இப்போ எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.